கீரை. என்ன கீரை சார் இது? இது வந்து கரிசலாங்கண்ணி. ஓ, கரிசலாங்கண்ணி கீரை. ஆமாம், டெய்லி ஒரு கீரை. இன்னைக்கு கரிசலாங்கண்ணி கீரை, நாளைக்கு துத்தி கீரை, இன்னொரு நாளைக்கு பொன்னாங்கண்ணி கீரை, இன்னொரு நாளைக்கு மூக்கரட்டை கீரை. மூக்கரட்டை அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு கீரை. இது எல்லா ஹோட்டல்லையும் போடுறது. இதுவும் எல்லாமே இயற்கையாக விளையும். கீரை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதா? கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் இதை சாப்பிட்டு வந்தாலே போதும். டாஸ்மார்க் அவங்கெல்லாம் வாரத்தில் 2 நாளாவது இது சாப்பிட்டாங்க. ஓ, குடிக்கிறவங்க சாப்பிட்டா கூட அவங்களுடைய கல்லீரலாம் சேஃப்டி. அடுத்து வாமா, பொடலங்காயா. பொடலங்காயோட மகத்துவத்தை பற்றி சொல்லுங்கள். பொடலங்காயும் சுரக்காயும் இருக்குது. இதுவுமே இயற்கையாக விளையும். வீடுகள்லையே வீட்டுகளே பந்தல் போட்டு கிராமங்களில் சுரக்காய், புடலங்காய். இங்கே வந்து தினமும் ஒரு நீர் காய்கறி. சுரக்காய் ஒரு நாள், புடலங்காய் ஒரு நாள், பீக்கங்காய் ஒரு நாள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கா? டேஸ்ட்டாக இருக்குது. ஓ, நம்ம கடைக்கு போனால் ஒரு காய் வைப்பாங்க, இல்லைன்னா 2 காய் வைப்பாங்க. சாப்பாடு தான் மெயின் இதாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் இத்தனை காய், இப்போ அதலக்காய் இருக்குது, பரண்டு துவையல் இருக்குது, சொரக்காய் இருக்குது, புடலங்காய் இருக்குது. அதாவது நமக்கு தேவையான உணவு முறை, காய்கறிகள், கீரைகள், இந்த மாதிரி பிரண்டை துவையல், கொள்ளு துவையல், இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய சாப்பிட்டுட்டு, அரிசி நம்ம உழைப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்போ கிராமங்களில் கடுமையாக உழைக்கிறவங்க நல்லா நிறைய சாப்பிட்டு, நம்ம பெருசாக உழைக்கிறது இல்லை. உழைக்கிறது இல்லை. உழைக்கிறது இல்லையோ? வேலை இருந்தால் உழைப்போம், வேலை இல்லைன்னா சும்மா இருப்போம். ஆமாம், சரியா? வேலைகளுமே உட்காந்து பார்க்குற மாதிரி தானே நிறையா இருக்குது. அதாவது பொதுவாகவே மனிதர்களுக்கு கொஞ்சம் உடல் உழைப்பு. அதனால் மாவுச்சத்து, அதாவது கார்போஹைட்ரேட், அதை கம்மியாக எடுத்துக்கணும். இதில் இந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, வைட்டமின் நிறைய இருக்குது, நம்மளுக்கு தேவையான மற்ற விஷயங்கள், தாதுக்கள் அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதை நிறைய எடுத்துக்கிட்டோம்னா நல்லது. கெட்ட கொழுப்புகள் உடம்புல சேராது. நீர் காய்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டோம். ஆமாம், வாரத்துக்கு ஒரு நாள் கொள்ளு துவையல், ஒரு நாள் பிரண்டை துவையல், இன்னொரு நாள் இன்னொரு துவையல், இப்படி கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஆமாம், மாறி நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு சாப்பிட்ருங்க. அப்புறம் தான் சாப்பாடு.